ஷே விஷ்ணு பிரம்மா நந்தி மாயாண்டி மாட சொல்ல மாட நவநாத்து முனியப்பன் நீதிமன்ற கோர்ட்டில் இருட்டாக இருந்ததை வெளிச்சத்துக்கு வெளியே கொண்டு வரார் நீதி அரசர் கடவுள் வெளியே கொண்டு வரார். ஐயா கடவுள் வெளியே கொண்டு வரார். நீதி அரசர் வெளியே கொண்டு வரார். ஜட்ஜியை டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் வெளிச்சத்துக்கு வெளியே கொண்டு வரார். வெளியே கொண்டு வந்தால் தானே பார்க்க முடியும், உலகத்தை பார்க்க முடியும், என்ன செஞ்சு வச்சுருக்கான், ஏது செஞ்சு வச்சுருக்கான். நீதி அவர் தான், உலகத்தை ஆள்றது அவர் தான், படைக்கிறது அவர் தான், கடவுள் தான். எல்லாம் பூமியை அழித்து வச்சுருக்கான், உயிர் பொலியை சாப்பிடுதான். இல்லை அனைத்து தப்பு பண்ணி இந்த மானிட வாயை திறந்து பேசவே ஆண் பெண்ணும் பூரா 100க்கு 100 தப்பில் ஓடிக்கொண்டே இருக்கான். அப்போ கணக்கு வெளியே கொண்டு வரார் நீதி அரசர். கோர்ட்டிலேருந்து நீதிபதி ஜட்ஜியை ஆண் பெண்ணு வெளியே கொண்டு வரார். வெளியே உள்ள நடப்பு பார்க்கணும்ல, சுற்றி பார்க்கணும். முதல் கணக்கு போட்ட கணக்கு ஐயா ஆலயத்தில் கணக்கு எடுப்பார். அந்த ஆலயத்தில் உள்ள கணக்கு பூரா நீதிபதி ஜட்ஜி ஆண் பெண்ணு கோட்டார் எல்லாம் அங்கே போய்த்தான் ஆகணும். வழக்கறிஞர்கள் நியமிப்பார், அந்த டைம் போடுவார். அவங்களுக்கு உள்ள கணக்கு எப்படி இருக்கோ அந்த கணக்கில் ஜட்ஜி கூட அந்தந்த கணக்கு கொடுக்கணும். இப்போ வெளியிலேருந்து தப்பாக கணக்கு உள்ளே ஆண்டியில் இருட்டுக்குள்ளே போட்டு ஆண்டியில் அந்த ஆட்டத்தை இப்போ வெளியில் கொண்டு வரார். ஜட்ஜியை கோட்டார் நீதிபதியை ஆண் பெண்ணு வெளியே கொண்டு வரார். ஐயா டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும், தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் வெளியே கொண்டு வரார். உச்ச நீதிமன்றம், மாவட்ட கோர்ட்டு, சிட்டி கோர்ட்டு, அந்த கோர்ட்டு அனைத்தும் போட்டு பாழாக்கி வச்சு இந்த பேங்கு அந்த பேங்கு, இவன் இந்த என்ன பஞ்சாயத்து போர்டு, இந்த பத்திரப்பதிவு, இந்த வென்று அனைத்தும் உள்ள கண்ணை கட்டி, வெளியில் கண்ணை கட்டிட்டான், உள்ளேயும் கண்ணை கட்டி ஆனான்ல. இப்போ வெளிச்சத்துக்கு நீதி அரசர் பூமியில் இறங்கி உலகத்துக்கு கணக்கு கொடுத்துருக்காரு, உலகத்து கணக்கு எடுக்கார். இப்போ நீதிபதி ஜட்ஜை வெளிச்சத்துக்கும் வெளியே கொண்டு வரார். ஐயா கடவுள் கொண்டு வரார். அப்போ வெளியே வரையில் எப்படி இருக்கும், என்ன செய்வான், உயிர் வாழுறதுக்கு பூமியில் விளையிறதை சாப்பிடுவோம்னு அந்த சிந்தனை வரும். அப்போ தான் தெரியும். இப்போ 2ஆம் நம்பராக திருச்சி 2ஆம் நம்பர் ஓடுறது எல்லாமே செக் பண்ணிடுவாங்க. அது நீதிபதியை ஜட்ஜி ஆண் பெண்ணு கையில் கொடுத்துருவார். இது எதை செக் பண்ணணும், எல்லாமே முதல் உணவுகளை தான் செக் பண்ண விடுவார். கோயில் ஆலயத்திலேருந்து இடத்த பார்த்த உடனே விவசாயத்து இடத்த பூரா பார்த்து முடித்த உடனே விவசாயத்து இடத்துக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிற கணக்கு செக் பண்ணையில் அனைத்து அவன் குடும்பத்தாரே உள்ளே போய்கிட்டே இருப்பான். சக்கு அங்கே பூரா 30 இராணுவம் பூரா லாரி மாதிரி நிப்பாட்டியிருப்பான். அந்த வண்டியை பார்த்தாலே இவன் பயப்படுவான். அதுக்கு பெயிண்ட் என்ன அடிப்பாங்க தெரியுமா, சிவப்பு கலர் பெயிண்ட்டு. அந்த பெயிண்ட் அடித்து நிற்கும், கப்புன்னு நிற்கும். சிவப்பு கலர் நினைஞ்சிருதாடா, சிகப்புன்னு நினைஞ்சிருதா, அழிய போகிற, ரத்தமாக சிந்தி சாவ போகிற. அதுதான் கணக்கு. மானிட பேல சேட்டை பண்ணி வச்சுருக்கீல்ல, அதுக்கு தான் சிவப்பு கலர் வண்டி நிற்கும், கப்புன்னு நிற்கும். கொற்றார் கையெழுத்து போட்டுருவாங்க. தூக்கு சிட்டி கிராமத்தில் தூக்கு ஓடு. அப்போ வேலை பார்த்து சாப்பிட விவசாயம் பண்ணதவன் அவன் பயப்படாமல் போவான். எங்களுக்கு காடுகிற கொஞ்சம் ஆண்டவன் கொடுத்துருக்காரு, கடவுள் கொடுத்துருக்காரு, நாங்கள் சாப்பிட்டு போகிறோம், என் குடும்பத்தை வாழுதோம் அப்படின்ட்டு போயிடுவான். அநியாயப்பட்டு போகிறவன் வாரவன் உள்ள சிக்கலில் மாட்டி உள்ள சிவப்பு வண்டிக்கு லாரிக்கு போவான். சிவப்பு கார் லாரி, புரியுதா? போட்டாச்சுரா. நீதி அரசர் கணக்கு போட்டார். எல்லாம் கோட்டார் நீதிபதி ஆணும் பெண்ணும் ஜட்ஜி பூரா வெளிச்சத்துக்கு வெளியே கொண்டு வரார். அதான் உள்ள கணக்கு ஃபைலை பூட்டி கட்டிட்டார். ஐயா நீதி அரசர் கடவுளே பூட்டிட்டார். முக்கால்